வெல்கம் பேக் டு அவர் சேனல் அண்ட் மேக்ஸ் 2.0. இப்போ நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட அந்த சம்மை தான் பார்க்க போகிறோம். அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேருந்து இந்த சம் வந்திருக்கு. அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 அசல் கொடுத்துருக்காங்க. ஒரு அசல் வந்து 3100 ரூபாய், இன்னொரு அசல் வந்து 2900 ரூபாய். இதுக்கு வந்து எண் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4 ஆண்டுகள். இதுக்கும் சேம் தான். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ரெண்டுத்துக்கும் கொடுக்கல, ஆனால் ரெண்டுமே சேம் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, அதை வந்து நம்ம ஒன்றுன்னு வச்சுக்கலாம். அது வந்து இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அதை வந்து 2ன்னு வச்சுக்கலாம். இதோட 40 கூட்டினா இந்த ரெண்டும் ஈக்குவலாக இருக்குங்கிறது தான் கண்டிஷன். அப்போனா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கக்கூடிய இந்த அசலுக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்ணிடலாமா? அதுக்கு ஃபார்முலா என்ன? PNR/100. இப்போ அசல் எவ்வளவு? 3100 இன்ட்டு n வந்து 4, r வந்து அதே தான் பை 100. ஸோ இதை அடிக்கலாமா? அப்போ பெருக்குனா என்ன கிடைக்கும்? 124 ஆறுன்னு கிடைக்குமா? இது வந்து இதனுடைய தனி வட்டி. இப்போ நம்ம இதுக்கு தனி வட்டியை கால்குலேட் பண்ணலாம். சேம் ஃபார்முலா தானே. 2900 இன்ட்டு 4 இன்ட்டு ஆர் பை 100. ஸோ இதையும் அடிக்கலாம். இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணையில் 116 ஆறுன்னு கிடைக்கும். இப்போ என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு கிடைக்கக்கூடிய தனி வட்டி வந்து ரெண்டாவது கிடைக்கக்கூடிய தனி வட்டியோட 40 ரூபாயை ஆட் பண்ணால் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 124 ஆறில் 116 ஆறை கழிச்சிடலாமா? அப்போ 8 ஆறுன்னு கிடைக்கும். இஸ் ஈக்குவல் டு 40னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 5%. ஸோ இதுதான் அந்த தனி வட்டி விகிதம். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.